Hi, hello and assalamu alaikum friends. Welcome to Options Recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். இது சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இது செய்யிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் 4 ஸ்பூன் corn flour எடுத்துர்க்கேன். 4 ஸ்பூன் cocoa powder எடுத்துர்க்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். Plus ஒரு 1/4 teaspoon அளவுக்கு salt சேர்த்திருக்கேன் இதுல. இத நம்ம நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ நம்ம இத சலிச்சு வச்சாச்சு. இதுல நான் வந்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா sugar சேர்த்திருக்கேன். 100 gram sugar இது. 100 gram sugar நான் சேர்த்திருக்கேன். இப்போ நான் போட்ட கப்பால இத 2 கப் பால் சேர்க்க போறேன். 1/2 லிட்டர் பால் சேர்க்க போறேன். உங்களுக்கு கப் கணக்குக்காக அந்த சேம் கப்பே நான் சுகருக்கும் பாலுக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். மொத்த பாலையுமே ஃபர்ஸ்ட் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால் சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்டா ஆகட்டும். அதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு கப் பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே நீங்க எல்லா பாலையுமே சேர்த்துட்டீங்கன்னா இது இந்த மாதிரி கலக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்காக தான். பால் வந்து நீங்க க்ரீம் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடும்போது. அதனால க்ரீம் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். once நீங்க கேஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா விஸ்கோ கரண்டியோ வச்சு இத கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விடாம கிளறிக்கிட்டே இருந்தாதான் கட்டி பிடிக்காது இதுல. நீங்க ஒரு செகண்ட் விட்டாலும் அது கட்டி கட்டியா ஆயிடும். சோ கை விடாம இந்த மாதிரி விஸ்க் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இப்ப தண்ணியா இருக்கு. இதுவே வந்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்டா வரும். பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா வந்திருக்கு. இப்படி வரும்போது நம்ம கொஞ்சம் டார்க் சாக்லேட்டும் whipping creamம் சேர்க்க போறோம் இது கூட. அது சாக்லேட் புட்டிங்க்கு இன்னுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்க போகுது. இந்த டார்க் சாக்லேட் வந்து ஷாப்ஸ்ல கிடைக்குது. இது நான் வீட்லயே prepare பண்ணது. இத நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் whipping cream வந்து ஃபர்ஸ்ட் சுகர் போட்ட கப்பாலே 1/4 கப் அளவுக்கு whipping cream சேர்க்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா வரும் அது. நீங்க whipping cream இல்லனா heavy cream எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த cream சேர்க்கிறதுனால இன்னுமே ரொம்ப நல்ல டேஸ்ட் தான் கொடுக்கும். இப்போ இத கலந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கலாம். கொஞ்சம் கெட்டிப்பதம் வரட்டும். அப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா போதும். இது செய்ய உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் பிடிக்காது. ஒரு 20 minutes குள்ளாரே செஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்ப பாக்கும்போதே சூப்பரா இருக்கு. இதனோட டேஸ்ட் சாப்பிறதுக்கு அப்படியே சாக்லேட் சாப்பிடுற மாதிரியே இருக்கும். பாருங்க நான் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ணிட்டேன். முடிஞ்சது. எவ்வளவு க்ரீமியா பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? இது சூடா இருக்கும்போதே நீங்க எந்த பவுல்லயோ இல்ல கிளாஸ்ல எதுல நீங்க போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நார்மலா புட்டிங் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பட் இது வந்து சூடாவே கொஞ்சம் அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமாவே கொஞ்சம் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சோ எனக்கு சில்லுன்னு சாப்பிட்டா ஆகாதுன்னு நினைக்கிறவங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சே சாப்பிடலாம். நல்ல சாக்லேட்டை உருக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்ல இருந்தது. நார்மலாவே நம்ம வீட்ல செய்யற ஸ்வீட்டே செய்யாம யாராவது கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கே செஞ்சு கொடுத்தாலுமே ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம புட்டிங் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இது ஃப்ரிட்ஜ்ல நான் வைக்க போறேன். ஃப்ரிட்ஜ்ல ஒரு 4 மணி நேரம் வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து இத சாப்பிடலாம். நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த cling film போட்டு wrap பண்ணிட்டேன். wrap பண்ணி மூடி வச்சிட்டேன். இப்போ பாருங்க புட்டிங் எப்படி செட் ஆயிருக்குன்னு. இது ஃபுல்லா ஜெல்லி மாதிரி செட் ஆகாது. பட் மேல் லேயர் மட்டும் நல்லா செட் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நம்ம புட்டிங். இது மேல டார்க் சாக்லேட் கொஞ்சம்
துருவி போட்டிருக்கேன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. உங்களோட ஆப்ஷன், நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்க, இவ்வளோ சூப்பரான டெலிஷியஸான சாக்லேட் புட்டிங்கை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். 100% இதில் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆப்ஷன் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.